நம்மளோட வாழ்க்கை மாறலன்னு நிறைய பேர் வந்து குறை சொல்லுவாங்க. ஆனா, பல நேரம் நம்ம கூட நம்மளோட லைஃபையே வந்து ஸ்டாப் பண்ணிடுறோம். இன்னைக்கு நான் சொல்லப் போற இந்த 3 விஷயத்த விடுறதுனால, நீங்க நிச்சயமா ஒரு புது லைஃப்ப வந்து பார்க்க போறீங்க. கம்பேர் பண்ணத ஸ்டாப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. அவன் என்ன ஏர்ன் பண்றான்? அவ எப்படி அழகா இருக்கா? அவங்க ஃபேமிலி எப்படின்னு இப்படிலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள நீங்க வந்து கம்பேர் பண்ணுங்க. நேத்து இருக்க நீங்க வந்துட்டு, நாளைக்கு வந்து இன்னும் பெட்டரா இருக்கீங்களா? அப்படின்னு கம்பேர் பண்ணுங்க. கம்பேரிசன் பண்ணீங்க அப்படின்னா மத்தவங்களோட, அது வந்து நம்மளோட லைஃப்‌க்கு வந்து ஒரு பாய்சன் மாதிரி. அது நம்மளோட மென்டல் பீஸையே வந்து கெடுத்துரும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்காதீங்க. நீங்க ஏதாவது புதுசா ட்ரை பண்ண ரெடியா இருந்தா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சுடுவீங்க. அதனால என்ன ஆகுது? நெறைய பேர் ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடியே ட்ராப் அவுட் ஆயிடுறாங்க. உங்களோட லைஃப்ல மத்தவங்களோட ஒப்பீனியனுக்கு இடமே கொடுக்காதீங்க. உங்க டெசிஷனுக்கு தான் வேல்யூ இருக்கு. சிம்பிளான வழிய வந்து சூஸ் பண்ணாதீங்க. இப்ப எக்ஸர்சைஸ் பண்ண கஷ்டமா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணிடுவோம்? ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸ்டடி பண்ண போரா இருக்கு அப்படின்னா, ஸ்க்ரால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆனா, ஈஸியான பாத்துல ஃப்ளவர் மட்டும் தான் இருக்கும். சக்சஸ் இருக்கவே இருக்காது. ஸோ, ஈஸியா இருக்கிறத சூஸ் பண்ணாம, கரெக்ட்டான வழிய வந்து சூஸ் பண்ணுங்க. அதுதான் நீங்க வந்து சக்சஸ்க்கான போற வழி. இந்த 3 விஷயத்த நீங்க விடுறதுனால, உங்களோட லைஃப் வந்து சூப்பரா ஆயிடும். கம்பேர் பண்ணாதீங்க. அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க, யோசிக்காதீங்க. ஈஸியான வழிய வந்து சூஸ் பண்ணாதீங்க. நீங்க மாற மாட்டேன்னு சொல்லிட்டு நான் சொல்லல. நீங்க மாறுற வர உங்களோட லைஃப் அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. மோட்டிவேஷன் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்யூ.